ஜெயா ஃபேமிலிஸ் இன்னைக்கு நான் வீடியோவில் பார்க்க போகிறேன்னா இங்கே எங்களுடைய கொல்லையில் அதாவது எங்களுடைய வயலில் நிறைய 90s கிட்ஸ் செடிஸ்லாம் இருக்குது. வாங்க காமிக்கிறேன். எங்களுடைய வயலில் இருக்க நிறைய 90s கிட்ஸ் செடிஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்போர்ட் நம்மளுக்கு எப்பயுமே கொடுத்துட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடிக்கு பேர் வந்து எள்ளு செடியா. இதில் இப்படி நெல்லில் எள்ளு செடி. இதில் பூலாம் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி உறிஞ்சா தேன் வரும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போலாம் லைட்டாக தான் தேன் வருது, ஏன்னு தெரியல. வாங்க வேறு செடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து 90s கிட் செடி தான். வந்து ஒரு விதமான பூச்செடி, ஆனால் நல்லா இருக்குது அழகாக. இது வந்து பூ இல்லை, இதில் ஒரு காய் வைக்கும். இதில் ஆனால் காய் வைக்கல. வேறு செடியில் காமிக்கிறேன் இருங்க. எங்கள் அம்மா பக்கத்தில் இந்த செடி தான். இதில் வந்து ஒரு இப்படி காய் வைக்கும். இப்படி காய் வச்சு உள்ளார பார்த்தா பொடி பொடியாக இருக்கும். வேணால் பாருங்களேன், பொடி பொடியாக இருக்கும். இது இருக்குமா? அதுக்கடுத்து வேறு செடி காமிக்கணும்னா இது தெரியுதா உங்களுக்கு? இது 90s கிட் செடி தான். சூப்பராக இருக்கும். இது நானே விளையாடியிருக்கேன். நான் 2K கிட்ஸ் தான். அப்பா, இது நானே விளையாடியிருக்கேன். அதெல்லாம் வாட்டர் மெலன் சொல்லிட்டு நாங்கள் விளையாடுவோம். இதெல்லாம் தமிழில் இது வந்து தண்ணி பழம்லாம் சொல்லுவாங்கள்ல. தண்ணி பழம் நிறைய பேர் இருக்குது. ஆனால் நாங்கள் சொல்கிறது வாட்டர் மெலனும் சொல்லலாம். இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பேச மாட்டோம். நாங்கள் வந்து இது வந்து என்னது வாட்டர் மெலனுக்கு தமிழில் எனக்கு அவ்வளோ தெரியல. வாங்க வேறு செடி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அழகாக இருக்கும். இப்படி எடுத்து இப்படி அழகாக ஊதலாம். ஆனால் இப்போலாம் வர மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. கடுத்து இது வந்து ஒரு பூனைச்செடின்னு ஏதோ சொல்லுவாங்க. நல்லா பெருசாக இருக்குது. பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. பாருங்களேன், பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குல்ல. அதுக்குள்ளாரெலாம் பாருங்கள், அழகாக இருக்கானா. எங்களோட கொல்லி ஃபுல்லாக இதுதான். இப்போ வந்து எங்கள் அம்மாவுடைய மூஞ்சி காமிக்கலாம் உங்களுக்கு. வாங்க. இந்த செடி ஆனால் அழகாக இருக்குல்ல. இதில் பாருங்கள், ஒரு பூச்சி இருக்குது. இது இருக்குது பாருங்கள். இந்த செடி கொஞ்சம் வளர்ந்துடுச்சு நல்லாவே. இந்த செடி ஞாபகம் இருக்கா? இது நம்ம மூக்குத்தியை வச்சுப்போம்ல. மூக்குத்தியை வச்சுக்கலாம். இதுங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பந்து போயிடுச்சுங்க. அடுத்து இதுவும் உங்களுக்கு தெரியும். இது அழகா இருக்கும். அழகா இருக்குல்ல. என்னன்னா வித்தை காமிக்கிறேன்னு பார்த்தா அதெல்லாம் நம்ம வித்தை. இப்போ நடந்து போகலாம். அப்போ கால் மாட்டுக்கு இதெல்லாம் பாருங்கள், போதார் மாதிரியே இருக்குது. இதுதான் எங்கள் மம்மி உட்காண்ட்ருக்கு.